அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். 7 நாள் வாரத்தைச் சுற்றி நம் வாழ்க்கையை ஒருங்கமைப்பதற்கான காரணம் என்ன? உண்மையில் நம் தலைக்கு மேலே உள்ளது. பல நாட்காட்டிகளைப் போலவே இன்றைய கிரிகோரியன் நாட்காட்டியும் இறுதியில் சந்திரனின் கட்டங்களை அடிப்படையாக கொண்டது. சந்திரனின் அனைத்து கட்டங்களையும் கடந்து செல்ல சந்திரனுக்கு சுமார் 29.5 நாட்கள் ஆகும். அன்றாட நோக்கங்களுக்காக இது மிகவும் நீண்ட மற்றும் நடைமுறைக்கு மாறான கால அளவு. எனவே இதை சிறிய பகுதிகளாக பிரிப்பது அர்த்தமுள்ளதாக இருக்கும். பாபிலோனியர்களை உள்ளிட்டு இன்றைய ஈராக்கில் உள்ள மெசபடோமியாவில் வாழ்ந்த இந்த பண்டைய சமூகம் சந்திர சுழற்சியை 28 நாட்களாக குறைத்து இந்த கால அளவை ஒவ்வொன்றும் 7 நாட்கள் கொண்ட 4 காலகட்டங்களாக பிரித்து நீண்ட காலத்திற்கு சந்திரனின் கட்டங்களுடன் ஒத்திசைவாக இருக்க லீப் நாட்களை பயன்படுத்தியது. இந்த 7 நாள் அமைப்பு இறுதியில் பல பிரபலமான படைப்பு கட்டுக்கதைகளை உருவாக்கியதாக நம்பப்படுகிறது. எரேபிய மற்றும் கிறிஸ்தவ பைபிள்களில் உள்ள ஆதியாகமம் புத்தகம் போன்றவை கடவுள் உலகை 7 நாட்களில் படைத்ததாக கூறுகிறது. 6 நாட்கள் வேலை மற்றும் 1 நாள் ஓய்வு. தீவிர வானியலாளர்கள் மற்றும் ஜோதிடர்களான பாபிலோனியர்கள் கிமு 500ஆம் ஆண்டில் ஒரு வகையான ஜாதகத்தை உருவாக்கினர். அதில் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் பாரம்பரிய கிரகங்களில் ஒன்றிற்கு ஒதுக்கப்பட்டது. அது நிர்வாண கண்ணுக்கு தெரியும். 7 நிலையான வான உடல்கள். இவை சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி மற்றும் சனி. வாரத்தின் நாட்களுக்கும் பாரம்பரிய கிரகங்களுக்கும் இடையிலான தொடர்பு பண்டைய கிரேக்கர்களால் பின்னர் அறிமுகப்படுத்தப்பட்டதாக சில வரலாற்று ஆதாரங்கள் கூறுகின்றன. இருப்பினும் சில 100 ஆண்டுகளுக்கு பிறகு பாபிலோனிய அமைப்பை தங்கள் உலக கண்ணோட்டத்திற்கு ஏற்ப மாற்றியமைத்து நவீன 7 நாள் வாரத்தின் பல அம்சங்களை சேர்த்தது ரோமானியர்கள்தான் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். கிமு 1ஆம் நூற்றாண்டிலிருந்து ஒவ்வொரு நாளும் அவர்களின் பேகன் கடவுள்களில் ஒருவரின் பெயரிடப்பட்ட ஒரு முறையை அவர்கள் அறிமுகப்படுத்தினர். அவை ஒவ்வொன்றும் பாரம்பரிய கிரகங்களில் ஒன்றோடு தொடர்புடையவை. உதாரணமாக சனிக்கிழமை என்பது சனியின் நாளான டைசாட்டர்னி ஆகும். வாரத்திற்கு 7 நாட்கள் என்பது வானியல் திறமை பெற்ற பாபிலோனியர்கள் மற்றும் கிமு 2000இல் அக்கட் அரசர் ஒரு சர்கோன் ஆகியோரால் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் 7 என்ற எண்ணை கடவுளாக வணங்கினர். மேலும் தொலைநோக்கி கண்டறியப்படுவதற்கு முன் முக்கிய வானியல் கோள்கள் சூரியன், சந்திரன் மற்றும் வெறும் கண்களுக்கு புலப்படும் 5 கிரகங்கள் 7 ஆகவே கருதப்பட்டன. அதன்படி வாரத்திற்கு 7 நாட்கள் ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது போன்ற சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். வாழ்க வளமுடன், நலமுடன் அனைவரும். நன்றி.